Hello everyone, welcome back to drsip. இன்னைக்கு பார்க்க போற வீடியோல இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோனா என்னன்றத பார்க்க போறோம். ஒரு இன்வெஸ்டர் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்டப் பண்ணலாம், ஈக்விட்டில எவ்வளவு பர்சன்டேஜ் வைக்கணும், டெட் ஸ்கீம்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும், கோல்டுல எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணணும்ன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் நம்ம அசெட் அலோகேஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அசெட் அலோகேஷன்னா என்ன? 100 மைனஸ் ஏஜ் ரூல். ஒரு இன்வெஸ்டரோட ஏஜ் 30னா 100 மைனஸ் 30 70% வந்து அவங்க ஈக்விட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், 30% வந்து டெட்ல வச்சுக்கலாம். ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஈக்விட்டி போர்ஷனை ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஏஜ் 40னா 100 மைனஸ் 40 60% ஈக்விட்டில 40% வந்து டெட்ல. அதே ஏஜ் 50 ஆகும்போது 100 மைனஸ் 50% ஈக்விட்டில 50% டெட்ல. இப்போ மற்ற அசெட்ல இப்போ கோல்டுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுல எவ்வளவு அலோகேஷன் பர்சன்டேஜ் பண்ணணும்னா இந்த சார்ட்டை பார்ப்போம். சே இன்வெஸ்டர் ஏஜ் வந்து 40 எடுத்துருவோம். 100 மைனஸ் ஏஜ் ரூல் படி 100 மைனஸ் 40 அப்படின்னா 60%. ஸோ ஈக்விட்டியில 60% வைக்கணும். ரெஸ்ட் ஆல் டெட். அந்த டெட்ல இன்வெஸ்டர் வந்து கண்டிப்பா கோல்டை வந்து அவங்களோட அசெட்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். கோல்டு வந்து எவ்வளவுனா மேக்சிமமா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. மேக்சிமம் 20% வரைக்கும் நம்ம கோல்டில் அலோகேட் பண்ணலாம். ரெஸ்ட் ஆல் இன் டெட் ஸ்கீம்ஸ், பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பிக்சட் டெபாசிட்ல வைக்கலாம், அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ஸ்ல வைக்கலாம், லோ டியூரேஷன் ஃபண்ட்ஸ்ல வைக்கலாம். கேஷா ஹோல்ட் பண்ணோம்னா அரௌண்ட் 5% வரைக்கும் நம்ம கேஷா ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 12-20-80 அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி. அப்படின்னா என்னன்னா 12 மந்த்ஸ்க்கான மந்த்லி எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டா நம்ம வந்து கண்டிப்பா வச்சுக்கணும். என்ன ரீசன்னா இப்ப நம்ம கோவிட் மாதிரியான டைம்ஸ்ல, இல்ல ஜாப் லாஸ் ஆகிற டைம், இல்ல ஜாப் நம்ம சர்ச் பண்றோம், ஷிஃப்ட் பண்றோம், ஒரு ஜாப் விட்டு இன்னொரு ஜாபுக்கு ஷிஃப்ட் பண்றோம், அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இந்த எமர்ஜென்சி பர்பஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து நம்ம எங்க பார்க் பண்ணலாம்னா லிக்விட் ஃபண்ட்ல வச்சுக்கலாம், இல்ல ஒரு அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட், இல்ல வந்து ஒரு லோ டியூரேஷன் ஃபண்ட் மாதிரியான ஸ்கீம்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டை வந்து மேக்சிமமா ஒரு 20% வரைக்கும் நம்ம லிமிட்ல இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போர்ட்ஃபோலியோல வச்சுக்கணும். ஜஸ்ட் 80% வந்து ஈக்விட்டி அண்ட் அதர் அசெட்ல நம்மளோட டைவர்சிஃபைடா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்கறது, ஓகே ஈக்விட்டினா எனக்கு புரிஞ்சிச்சு, 100 மைனஸ் ஏஜ் வச்சு நம்ம வந்து ஈக்விட்டி டிசைட் பண்ணிக்கலாம். ஈக்விட்டில நிறைய டைப் இருக்கு, வெரைட்டி இருக்கு. லார்ஜ் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு. நம்ம அதில் வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம், அதுக்கு ஏதாவது தம் ரூல் இருக்கான்னு கேட்கலாம். இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம். இது டிபெண்டிங் அப்பான் எவ்ரி இன்வெஸ்டர் அவங்களோட சாய்ஸ்ல வேரி ஆகும். ஸோ இந்த சார்ட் படி பார்த்தீங்கன்னா அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்ல இருக்கவங்க வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல 40% வரைக்கும் அவங்களோட அலோகேஷன் வச்சுக்கலாம். லார்ஜ் கேப்ல 30%, பேலன்ஸ் ஃபண்ட் அதாவது ஹைபிரிட் ஃபண்ட்ல வந்து 20% வரைக்கும், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, கேஷா பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் வச்சுக்கலாம். இதே ஏஜ் இன்க்ரீஸ் ஆக அப் டு 35 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 30% மேக்ஸிமம் வச்சுட்டு லார்ஜ் கேப்ல 30%, பேலன்ஸ் ஃபண்ட் ஹைபிரிட் ஃபண்ட்ல 20%, டெட் சைடை இன்க்ரீஸ் பண்ணிடும். 10% வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. இந்த சார்ட் வந்து மின்ட் நியூஸ் பேப்பர்ல இருந்து இந்த சார்ட்டை நான் எடுத்தது. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இது வந்து அவங்க 2013ல இருந்து 2022 10 இயர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் அசெட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா கோல்டு இருக்கு, ஸ்மால் கேப், மிட் கேப், ஜிசெக் கவர்மெண்டோட பாண்ட், ஜிசெக் பாண்ட், ட்ரெஷரி பில்ஸ், கார்பரேட் பாண்ட், ரியல் எஸ்டேட், லார்ஜ் கேப், இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர், எல்லாமே வேரி அசெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் 10 வருஷத்துக்கான பெர்ஃபார்மன்ஸ் இந்த சார்ட்ல போட்டுருக்காங்க. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா 2013ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து லீடிங் த சார்ட் மேல இருக்கு. கோல்டு தான் வந்து லீஸ்ட் பெர்ஃபார்மர் கீழே இருக்கு. இது 2013ல மட்டும் இல்ல, 2014லயும் கோல்டு வந்து லீஸ்ட் பெர்ஃபார்மர் கீழே தான் இருக்கு, பாட்டம் ஆஃப் த சார்ட்ல தான் இருக்கு. 2015லயும் பாட்டம் ஆஃப் த சார்ட் தான் இருக்கு. வேற 2018ல பாத்தீங்கன்னா கோல்டு வந்து சார்ட்டுக்கு மேல வந்துருச்சு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஈக்விட்டி மார்க்கெட் மட்டும் வாலடைல் கிடையாது, மற்ற அசெட்டும் எல்லாமே வாலடைல். இன்ஃபேக்ட் கோல்டே வந்து இதைதான் நம்ம வந்து வாலடைல், ஒரே பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இப்போ வந்து வருஷம் பாத்தீங்கன்னா கோல்டோட விலையும் வந்து சரிவுல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கன்சிஸ்டன்டா அண்டர் பெர்ஃபார்மிங்ல இருக்கு. அப்புறம் வந்து 6வது வருஷம் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு மேல சார்ட்டுக்கு மேல வந்துச்சு. இப்போ பிரசன்டா நீங்க பாத்தீங்கன்னா அகைன் 2021ல வந்து கோல்டு வந்து அண்டர் பெர்ஃபார்மிங், திரும்ப சார்ட்டுக்கு பாட்டம்ல போயிடுச்சு. 2022ல கோல்டு வந்து திரும்ப லீடிங் த சார்ட். இப்ப மற்ற அசெட்டை பார்ப்போமே. இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிங் பார்த்தோம் 2013ல சார்ட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்தது. 2022ல பாத்தீங்கன்னா அகைன் லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அதே ஒரு ரியல் எஸ்டேட் எடுத்தாலும் 2013ல பாத்தீங்கன்னா தேர்ட் பொசிஷன்ல இருந்தது. 2014ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ட்ல வந்துச்சு, கீழே பாட்டம்ல இருந்து தேர்ட்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் 2015லயும் ஒரு ஆவரேஜான
பெர்ஃபார்மன்ஸ் தான், மேல வரல. அகைன் 2020ல பாத்தீங்கன்னா லீஸ்ட் பெர்ஃபார்மிங், 2020லயும் வந்து ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மிங்ல தான் இருக்கு. இதே ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுத்தோம்னா 2013ல செகண்ட் பொசிஷன் இருந்தது, 2014ல தேர்ட் பொசிஷன் போச்சு, 2015ல பாத்தீங்கன்னா செகண்ட் லாஸ்ட் பொசிஷன் போயிடுச்சு. ஸோ இதுல இருந்து இந்த சார்ட்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு லார்ஜ் கேப்பா இருந்தாலும் சரி, மிட் அண்ட் ஸ்மால் கேப்பா இருந்தாலும் சரி, கோல்டா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிங்கா இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட்டா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அசெட்டுமே வந்து இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரே பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஏற்ற இறக்குன்றது எல்லா அசெட்லயுமே இருக்குது. ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஏதோ ஒரு பர்டிகுலர் அசெட்ல இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா ஈக்விட்டிலயும் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டா டெட்லயும் இருக்கக்கூடாது, இல்ல ரியல் எஸ்டேட்லயும் இருக்கக்கூடாது, கோல்ட்லயும் இருக்கக்கூடாது. மிக்ஸ் ஆஃப் அசெட்ஸ்ல நம்மளோட டைவர்சிஃபைடா எல்லா அசெட்லயுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். கண்டிப்பா கோல்டு வந்து நம்மளோட அசெட்ல, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ கோல்ட பத்தி சில டேட்டாஸ் பார்ப்போம். டோட்டலா வேர்ல்டுல இருக்க கோல்டு ரிசர்வ்ஸ்னு பார்த்தோம்னா 35,715 டன்னுங்க. இதுல டாப் 10 கோல்டு ரிசர்வ்ஸ் கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குது யூஎஸ், அது வந்து 8,133 டன். செகண்ட் வந்து ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா. செவன்த் வந்து சுவிட்சர்லாந்து, எயித் ஜப்பான், 9வது பொசிஷன்ல இந்தியா, அப்புறம் 10வது பொசிஷன்ல நெதர்லாந்து இருக்கு. இந்தியாவோட ரிசர்வ் கோல்டு ரிசர்வ்னு பார்த்தோம்னா 787 டன். ஒரு பிசினஸ் டுடேல ஒரு ஆர்டிகல் வந்தது, அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு கிட்ட இருக்கிற கோல்டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25,000 டன்ஸ். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, யூஎஸ் தானே நம்ம இந்த சார்ட் படி 10 கண்ட்ரில இருக்கிற டாப் லீடிங் பார்த்தோம். யூஎஸ் கிட்ட இருக்கிறது வந்து 8,133. இதோட 3 மடங்கு வந்து இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு வீட்டுல அவங்க வச்சிருக்க கோல்டே பாத்தீங்கன்னா 25,000 டன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் கிட்ட இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட் கோல்ட்ஸ் பாத்தீங்கன்னாவே 25,000 டன்ஸ். இந்த மார்க்கெட் டேட்டாவை பார்ப்போம். இது வந்து நிஃப்டி 50 அதோட இண்டெக்ஸோட 1 இயர் பர்சன்டேஜ் சேஞ்ச், அந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா 3%. நிஃப்டி மிட் கேப் பாத்தீங்கன்னா 7.4%, நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து 0.4%, கோல்டோட ரிட்டர்ன் 9.6%, சில்வர் பாத்தீங்கன்னா -3.5, 10 இயர் கோல்டு பாண்ட் ஜிசெக் 6.8%. கோல்டோட பிரைஸ்ன்னு பார்த்தோம்னா 1964ல இருந்து இந்த டேட்டா ஒரு பெரிய சேஞ்ச் இல்லாம இருக்கு. இது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஈவன் 2000ல பாருங்க, 2007ல தான் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டை பாக்குறோம். அதுக்கப்புறம் 2011ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021 ஓட பிரைஸ் 10 கிராம்ஸ் ஆஃப் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 48,740 ரூபா. டீடைலா பாக்கணும்னா இயர் 2000ல கோல்டோட பிரைஸ் 10 கிராம்ஸ் கோல்டோட பிரைஸ் வந்து 4,400 ரூபா. 2001, 2002, 2003 பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, அப்படியே ஒரே லெவல்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. 2007ல பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு, 10,800. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. 2010, 2011ல பார்த்தோம்னா 26,400, 2012ல 31,050 ரூபா. இதே 2021ல பாத்தீங்கன்னா 48,740 ரூபா. ஓகே, இதுல வந்து நம்ம ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் கட் ஐடியா வரும். இந்த 2000ல இருந்து 2020 21 வருஷத்துக்கான ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம். இது வந்து நம்ம வந்து 1 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜான வேல்யூ என்ன, 1 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா 13.83%, 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தோம்னா 13.89%, 5 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தோம்னா 13.88, 10 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன் வந்து 14.17. ஸோ இந்த ஆவரேஜ் வேல்யூல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கோல்டுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ரோலிங் ரிட்டர்ன் வைஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 13ல இருந்து 13ல இருந்து ஒரு 14% வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சார்ட் படி நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எல்லா அசெட்லயும் இருக்கணும், டைவர்சிஃபைடா இருக்கணும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா கோல்ட வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த சார்ட் பாருங்க, நம்ம வந்து கோல்டு ஏன் நம்ம போர்ட்போலியோல இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், 20% வரைக்கும் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கு ரீசன் வந்து இன்னொரு காரணம் வந்து சென்செக்ஸ், அதாவது ஈக்விட்டி கூட கம்பேர் பண்ணும்போது 2010ல சென்செக்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும் போதும் கோல்டு வந்து பாசிட்டிவ்ல கொடுத்துருக்கு. 2011ல சென்செக்ஸ் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும் போதும் கோல்டு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2012ல சென்செக்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும் போதும் கோல்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதே 2020ல பாருங்க, சென்செக்ஸ் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இது வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், எப்பப்பெல்லாம் ஒரு வந்து மார்க்கெட் ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒரு வாலட்டிலிட்டி வருதோ, ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் வருதோ, பேட் டைம்ஸ்ல வந்து கோல்டு வந்து ஒரு ஹெட்ஜா ஆக்ட் ஆகுது.
அப்ப கோல்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து ஈக்விட்டி அண்டர் பெர்ஃபார்மிங் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல கோல்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது பேலன்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுக்கும். நம்மளோட போர்ட்ஃபோலியோவை சேவ் பண்றது வந்து கோல்டு தான். அது இந்த சார்ட்ல பார்த்தாலும் இதேதான். ஒரு எப்பப்பெல்லாம் வந்து கண்ட்ரில ஒரு வேர்ல்டுலயோ கண்ட்ரிலயோ எக்கனாமிக் டர்புலன்ஸ் வரும்போது, பினான்சியல் கிரைசிஸ் வரும்போது பாத்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா கோவிட் டைம்லயும் கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.